வணக்கம். திமுகவின் 3 முக்கிய தலைகள் தங்கள் வாரிசுகளுக்கு சீட் எதிர்பார்த்த நிலையில் அவர்களுக்கு சீட் கொடுக்காமல் கைவிரித்துள்ளது திமுக தலைமை. எதிர்வரும் லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் 19 தொகுதிகளிலும் திமுக நேரடியாக 21 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டது. காங்கிரஸ் கட்சி விருப்ப மனு பெற்றுள்ள நிலையில் ஓரிரு நாட்களில் வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். அந்த வகையில் ஏற்கனவே எம்பிக்களாக இருந்த 10 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 11 பேர் புதுமுகங்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் முக்கியமான தலைகள் சிலரின் வாரிசுகளுக்கு சீட்டு வழங்கப்படவில்லை. அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் ஏவா வே கம்பன் இவர் தற்போது முழு நேர அரசியலுக்கு வந்துவிட்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கலசப்பாக்கம் தொகுதியை தனது மகன் கம்பனுக்கு எதிர்பார்த்தார் ஏவா வேலு. ஒரே தேர்தலில் தந்தையும் மகனும் போட்டியிட வேண்டாம் என கடைசி நேரத்தில் வாய்ப்பு பறிபோனது. தற்போது திமுக மருத்துவர்கள் அணியில் மாநில பொறுப்பில் உள்ள கம்பன் திருவண்ணாமலை மக்களவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்று வருகிறார். இந்த நிலையில் கண்டிப்பாக மகனுக்கு சீட் கிடைக்கும் என நம்பியிருந்த ஏவா வேலுவிற்கு திமுக தலைமை சீட்டு கொடுக்காமல் அதிர்ச்சி கொடுத்துள்ளது. தற்போது திருவண்ணாமலை தொகுதி மக்களவை உறுப்பினராக உள்ள சி.என். அண்ணாதுரை அமைச்சர் ஏவா வேலுவின் தீவிர ஆதரவாளர். எனவே கம்பனுக்கு சீட் என்றால் தொகுதியை விட்டு கொடுக்கவும் தயாராக இருப்பவர். இருப்பினும் இந்த முறை கம்பனுக்கு சீட்டு கொடுக்காமல் மீண்டும் சி.என். அண்ணாதுரையை களமிறக்கியுள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி தொகுதியின் தற்போதைய எம்பியாக இருக்கிறார் கௌதம சிகாமணி. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகனான கௌதம சிகாமணிக்கு மீண்டும் கள்ளக்குறிச்சியில் சீட்டு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கள்ளக்குறிச்சி தொகுதியில் மலையரசன் என்பவரை வேட்பாளராக அறிவித்துள்ளது திமுக தலைமை. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை விசாரணை வலயத்திற்குள் பொன்முடி குடும்பத்தினர் உள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்ததால் எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் பறிபோனது. அது மட்டுமில்லாமல் கௌதம சிகாமணியும் பல்வேறு வழக்குகளில் சிக்கியுள்ளார். இந்த நிலையில் அவருக்கு கள்ளக்குறிச்சியில் மீண்டும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. பொன்முடியின் மகனுக்கு சீட்டு வழங்கப்படாதது விழுப்புரம் மாவட்ட திமுகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அடுத்ததாக கைத்துறை அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி மகன் வினோத் காந்தி அரக்கோணம் தொகுதியை குறிவைத்து அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு அளித்தார். வினோத் காந்தி திமுக சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளராக இருக்கிறார். இவருக்கு அரக்கோணம் தொகுதியில் எம்பி சீட் கிடைக்கும் என எதிர்பார்ப்பு இருந்தது. அது மட்டுமில்லாமல் ஜெகத் ரட்சன் வேற தொகுதிக்கு தாவ வாய்ப்புள்ளதாகவும் அரக்கோணம் சீட்டை வினோத் காந்தி பெற்றுவிடுவார் என்றும் திமுக வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. ஆனால் அரக்கோணம் தொகுதியில் மீண்டும் ஜெகத் ரட்சன் நிறுத்தப்பட்டுள்ளார். எனவே அமைச்சர் காந்தியின் வாரிசுக்கு சீட்டு மறுக்கப்பட்டுள்ளது. திமுகவில் முக்கிய நபர்களாக உள்ள ஏவா வேலு, பொன்முடி, காந்தி ஆகியோரின் வாரிசுகளுக்கு இந்த லோக்சபா தேர்தலில் சீட்டு மறுக்கப்பட்டுள்ளது திமுகவினரிடையே பெரும் விவாதமாகியுள்ளது. ஏற்கனவே சிட்டிங் எம்பிக்களாக உள்ள வாரிசுகளான கலாநிதி வீராசாமி, கதிர் ஆனந்த் ஆகியோருக்கு மீண்டும் அதே சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. முக்கியமாக அமைச்சர் கே.என். நேரு மகன் அருண் நேரு பெரம்பலூர் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார்.